காட்டுமன்னார்கோவில் தனி சட்டப்பேரவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு. சிவஜோதி திங்கட்கிழமையன்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தனி சட்டப்பேரவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு. சிவஜோதி அரசு மருத்துவமனை அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து காட்டுமன்னார்கோவில் தாசில்தார் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் கலால் உதவி ஆணையருமான கோ. ராணியிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு, மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் குணா, ரவிச்சந்திரன், ராணி, சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு தாசில்தார் அலுவலகத்திற்கு 100 மீட்டர் முன்பே இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற வேட்பாளருடன் 4 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. கடலூர் ஏடிஎஸ்பி கோடீஸ்வரன், சேத்தியாத்தோப்பு டிஎஸ்பி ரவி சக்கரவர்த்தி, காட்டுமன்னார்கோவில் இன்ஸ்பெக்டர் சாலமோன் ராஜா தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.